வணக்கம் உறவுகளே. தென்கிழக்காசியாவில் குறிப்பாக இந்தியாவில் அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வரவிருக்கும் சட்டசபை தேர்தல் பற்றி ஒரு ஆய்வொன்றை செய்வோம் என்று வந்துள்ளேன். வணக்கம் உறவுகளே. முதலில் எல்லோருக்கும் தென்கிழக்காசியா என்று சொல்லப்படுகின்ற இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாளம், பூட்டான், ஸ்ரீலங்கா, கிழக்காசியா என்று சொல்லப்படுகின்ற இந்த நாடுகளுக்கிடையே இந்தியாவோ தன்னை ஒரு வல்லரசாக காட்டிக்கொள்ள முனைகின்றது. தென்கிழக்காசியாவுக்குள் இந்தியா தன்னை ஒரு வல்லரசாக காட்டிக்கொள்ள முனைவதில் எந்தவித தப்பும் இல்லை. ஆனால் ஆசியா உலகு என்று வரும்போது இந்தியா தன்னை வல்லரசாக காட்டிக்கொள்வதில் அவர்களிடம் இருக்கும் பொருளாதாரம், மக்களின் தலா வருமானம் இவையெல்லாம் பதில் கூறித்தான் அவையில் தங்களை ஒரு வல்லரசாக நிலைநிறுத்த முடியும். ஒரு இடத்தில் அவர்களுடைய பொருளாதாரம் முடங்கி போய் கிடக்கு. குறிப்பிட்ட சில முதலாளிகளிடம்தான் அங்கே இந்தியாவின் பொருளாதாரம் முடக்கப்பட்டு கிடக்கின்றன. அந்த பொருளாதாரம் பறந்து படுமாக இருந்தால் இந்தியா ஒரு வல்லரசாக நிறுவுவதற்கு சாத்தியம். சரி, அதெல்லாம் கிடக்கட்டும். நாங்கள் இப்போ தமிழ்நாட்டு பக்கம் வருவோம். தமிழ்நாட்டில் இன்னும் இரு மாதங்களில் தமிழ்நாட்டுக்கான சட்டசபை தேர்தல்கள் நடைபெற இருக்கின்றது. ஆளுங்கட்சியான திமுக வருகின்ற தேர்தலில் களமிறங்குகின்றது. அதேபோல் அதிமுக களமிறங்குகின்றது. நாம் தமிழர் கட்சி, இப்படி பல கட்சிகள் தமிழ்நாட்டிலே வரும் தேர்தலே களமிறங்குகின்றன. தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டு அரசியல் என்பது ஒரு விசித்திரமான அரசியல் என்று சொல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். அங்கு மக்கள் யாருக்காக வாக்கு போடுகிறார்கள், என்னத்துக்காக வாக்கு போட வேண்டும் என்ற சிந்தனை அவர்கள் அங்குள்ள தமிழ்நாட்டு மக்களிடம் இருக்குதா என்பதை எனக்கு புரியவில்லை. யார் காசு கொடுத்தாலும் அந்த காசுக்கு வாக்கு போடக்கூடிய ஒரு மக்களாகத்தான் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கின்றார்கள். அந்த மாநிலத்தை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும், தமிழையும் தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் தமிழ்நாட்டு மக்களிடம் இல்லை. அவர்கள் எப்பொழுதும் அமெரிக்க அடிமைகள் என்று தான் சொல்ல வேண்டும். படித்துவிட்டு அமெரிக்காவில் போய் குடியேறி அமெரிக்காவுக்காக உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள். இந்த நிலையிலே வருகின்ற தேர்தலிலே திமுக இன்று ஆட்சியில் இருக்கின்றது. அதன் செல்வாக்கு சற்று குறைந்து வருவதாக கருத்து கணிப்புகள் கூறினாலும் அடுத்து சட்டசபையில் அவர்கள் கைகள் ஓங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு, இல்லை என்றும் இல்லை. அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இங்கே தமிழ்நாட்டிலே இரு கட்சிகளுக்கிடையில்தான் போட்டி கூட ஒன்று. பல வழியாக திராவிட கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற இரு கட்சிகள் அதிமுகவுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகவுக்கும் திமுகவுக்கும் தான் இங்கே நிறைய போட்டிகள் இருக்கின்றன. இன்று தமிழ் தேசியம் என்ற ஒன்றை கையில் எடுத்து சீமான் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு புரட்சி செய்து கொண்டு வருகின்றார். அந்த புரட்சி எவ்வாறு சாத்தியப்படும் என்பதும் அங்குள்ள மக்களின் சிந்தனைகளில் இருக்க வேண்டியது. தமிழன் என்ற புரட்சியை கொண்டு தமிழ் தேசியம் என்ற ஒன்றை கையில் எடுத்துள்ள சீமானின் பெருங்காலம் வெளிச்சமாகுமா அல்லது என்பது தமிழ்நாட்டு மக்களின் கைகளில்தான் இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த மாறி மாறி வருகின்ற திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து என்னத்தை செய்தார்கள் என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும். வருகின்ற தேர்தலிலே இருமுனை போட்டி, மும்முனை போட்டி, நான்கு முனை போட்டி என்றெல்லாம் சொல்கிறார்கள். என்னை பொறுத்த மட்டிலே இருமுனை போட்டி தான். ஒன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும்
திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தான் போட்டியாக அமையும் என்பது இந்த தேர்தலின் கணிப்பு. கணிசமான அளவுக்கு நாம் தமிழர் கட்சி இந்த முறையும் தேர்தலில் தங்களுடைய வாக்கு விதத்தை அதிகரித்து கொள்ளும் என்பதும் உண்மை. அவர்கள் வளர்ந்து வரும் கட்சி, தேர்தலுக்கு காலம் அவர்கள் வளருகிறார்கள். அவர்கள் மக்களை நம்புகிறார்கள், மக்கள் தங்களுக்காக வாக்களிப்பார்கள் என்று ஒரு நாள் நாங்கள் சட்டசபைக்கு நுழைவோம் என்ற எண்ணத்தில் நாம் தமிழர் கட்சி பயணிக்கின்றது. என்று அடுத்ததாக புதிதாக வந்திருக்கும் நடிகர் விஜயின் கட்சி தமிழ்நாட்டில் உள்ள சகல ஊடகங்களையும் கையகப்படுத்தி அதன் வழியாக மிகப்பெரிய பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறது. இன்றைய நிலையில் விஜயின் கட்சி ரசிகர்களை வைத்து தனக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கென்று நினைத்து கொள்ளுகின்றார் விஜய். ரசிகர்களும் பட்டாளமெல்லாம் வாக்குகளாக மாறுமா என்பதும் ஒரு கேள்விக்குறி. எது நடந்தாலும் இந்த முறை விஜய் சில வழியில் தேர்தலிலிருந்து விலகலாம், இல்லாட்டி தேர்தலில் நிற்கலாம். என்னவாக இருந்தாலும் விஜய் 4வது இடத்தில் தான் தள்ளப்படுவார் என்பது நிதர்சனம். அவர் தொடர்ந்து தேர்தல் களத்தில் நிற்கலாம், எல்லாம் நிற்காமலும் போகலாம், திரும்ப சினிமாவுக்குள் வரலாம். அது அவருடைய நினைவுகளை பொறுத்தது. இது ஏதோ பிறகு இன்னும் 2-3 மாதங்களில் நடைபெறவிருக்கும் தமிழ்நாட்டு சட்டசபை தேர்தலில் திராவிட கழகத்தில் 2இல் ஏதோ ஒரு கட்சி தான் மீண்டும் சட்டசபைக்கு நுழைய போகின்றது என்பதுதான் யதார்த்தம். அதே நேரத்தில் சீமானின் கட்சி மிக பெரியதொரு வாக்கு விதத்தை இந்த முறை இந்த தேர்தல் களத்தில் பெறும் என்பதும் யதார்த்தம். பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் 1-2 மாதங்களில் யார் சட்டசபை தேர்தலுக்கு நுழைகிறார்கள் என்பதை பார்த்து தேர்தலுக்கான நேரம் நெருங்கும் போது இன்னும் ஒரு அரசியல் ஆய்வில் சந்தித்துக் கொள்வோம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நான் உங்கள் நேசன். நன்றி, வணக்கம்.